நான் எங்கே போனாலும் அங்கே கூடுற கூட்டத்துல அதிகம் இருக்கிறது பெண்கள் தான். பெண்களின் உரிமையை எல்லா தளங்களையும் உறுதி செய்கிற ஆட்சியா, கோரிக்கைகளை வைக்காமலே நிறைவேற்றுகிற ஆட்சியா? ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நகைக்கடன் தள்ளுபடி. நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பு இந்த 2026ஆம் ஆண்டுக்கான பட்டியல் தயாராகிருக்கு. இந்த பட்டியலில் யார் யாரோட பேரெல்லாம் இடம்பெற்றிருக்கும், யார் யாரெல்லாம் இதற்கு தகுதி உடையவர்கள் மற்றும் தகுதி அற்றவர்கள் யார், எப்போது இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கான பட்டியலை ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அதை பற்றின தமிழக அரசு என்ன மாதிரியான அறிவிப்புகளை சொல்லியிருக்காங்க, எந்தெந்த வங்கிகளில் இந்த வருகிற 2026ஆவது சட்டமன்ற தேர்தலில் நகை தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எத்தனை சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகுது அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இந்த நகைக்கடன் சம்மந்தமான ரெகுலரான ஒரு அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு நிச்சயம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி. எப்போதும் கடந்த 2021 எப்படி நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியாகி கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி பண்ணாங்களோ, அதே போலவே இந்த வருடமும் இந்த வருகிற சட்டமன்ற தேர்தல், அடுத்த மாதம் வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்புகள் வெளியே இருக்குது. ஆனால் இதில் கடந்த முறை இல்லாத போல் ஒரு வித்தியாசமான ஒரு முறையை கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, தேர்தலுக்கு முன்னாடியே நகைக்கடன் தள்ளுபடிக்கான பட்டியலை தயார் பண்ணுறாங்க. எதற்காக தேர்தலுக்கு முன்னாடியே இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கான பட்டியலை தயார் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கடந்த 2021 நகைக்கடன் தள்ளுபடி 5 சவரன் பண்ணியிருந்தாங்க, எல்லோருக்குமே தெரியும். இதில் நிறைய முறைகேடுகள், முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா, ஒரே குடும்பத்தை சேர்ந்த பல நபர்கள் வெவ்வேறு கூட்டுறவு வங்கிகளில் நகையை வைத்து இந்த மாதிரி முறைகேடு பண்ணாங்க. இந்த மாதிரி முறைகேடு பண்ணினதுனால தகுதி உள்ள நபர்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று சென்று சேராமல் இருந்தது. அந்த மாதிரியான தவறுகள் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே இந்த முறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக சிறு குறு விவசாயிகள் மற்றும் கிராமப்புறத்தில் உள்ள, அதாவது வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவங்களுக்கு உரியவங்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கான தகுதி உடையவர்களுக்கு மட்டும்தான் இந்த நகைக்கடன் தள்ளுபடி பயன் போயிட்டு சேரணும். அதற்காக என்ன பண்ணணும் அப்படின்றத ஒரு ஆலோசனை பண்ணி தமிழக முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட தேர்தலுக்கு முன்னாடியே, இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கூட்டுறவுத்துறை அதிகாரிகளை சந்தித்து அவர்களிடம் நகைக்கடன் தள்ளுபடிக்கான தகுதி உடையவர்கள் மற்றும் தகுதி அற்றவர்கள் அப்படின்ற பட்டியலை தயார் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதை போலவே நகைக்கடன் தள்ளுபடிக்கான பட்டியலை கூட்டுறவுத்துறை அதிகாரிகளில் கூட்டுறவுத்துறை வங்கிகள் இணைந்து இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கான பட்டியலை தயார் பண்ணுறாங்க. இந்த பட்டியலை எப்படி தயார் பண்ணுவாங்க? கிராமப்புறத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா, சிட்டியில் இருந்தால் நகைக்கடன் தள்ளுபடி ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் நகரத்தில் இருந்தாலுமே உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகும். ஆனால் அந்தந்த தகுதிகள், முக்கியமாக இந்த கூட்டுறவுத்துறைகள் ஒரு சில நிபந்தனைகள் சொல்லியிருக்காங்க. அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டவராக நம்ம இருக்கோம். அந்தந்த அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த தகுதிகள் அப்படின்றது நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா நிச்சயம் நமக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகும். என்ன மாதிரியான தகுதிகள், எந்தெந்த வங்கிகள் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்னால் எந்தெந்த வங்கிகள் அப்படின்னா, மாவட்ட கூட்டுறவு வங்கி, மத்திய கூட்டுறவு வங்கி, மாநில கூட்டுறவு வங்கி, தொடக்க வேளாண்மை கடன் சங்கங்கள், கூட்டுறவு சங்கங்கள், வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், அதுக்கப்புறம் விவசாயிகளுக்காக இருக்கக்கூடிய பயிர் வங்கிகள். இந்த மாதிரியான வங்கிகள்லாம் கிராமப்புறங்களில் நிறைய இருக்கும், நகரப்புறங்களில் மாவட்ட, மத்திய, மாநில கூட்டுறவு வங்கிகள்னு இருக்கும். இந்த மாதிரியான தேசியமயமாக்கப்பட்ட
கூட்டுறவு வங்கிகளில் தான் நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாது உங்களுக்கு வேறு என்னென்ன மாதிரியான நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குடும்பத்தில், அதாவது இப்போ ஒரு ரேஷன் கார்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ரேஷன் கார்டில் தனிப்பட்ட ஒருவருடைய ரேஷன் கார்டில் ஒரு நபருக்கு மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடி ஆகும். அப்போ ஒரு குடும்பத்தில் நீங்கள் 2 பேர் வெவ்வேறு வங்கிகளில் வச்சுருந்தாலுமே உங்களுடைய ஆதார் கார்டு மூலமாக வந்து அதை கண்டறிஞ்சிருவாங்க. கண்டறிஞ்சு அது எல்லாத்தையுமே நமக்கு சிஸ்டத்தில் அதாவது கணினி மயமாக்கப்படுறதுனால நமக்கு எல்லாமே நம்மளுடைய ஆதார் நம்பரை வந்து போட்டோம் அப்படின்னா, முக்கியமாக நம்மளுடைய டீட்டெயில்ஸ், நம்ம ஃபேமிலியில் யாரெல்லாம் வந்து எங்கெங்கே அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, நம்ம வந்து எங்கெங்கே எந்தெந்த வங்கிகளில் அக்கௌண்ட் வச்சுருக்கோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மளுடைய ஆதார் நம்பர் மூலமாக தெரிஞ்சிடும். கண்டிப்பாக நீங்கள் கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடனுக்கு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதார் கார்டு கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. அந்த ஆதார் கார்டை போட்டு செக் பண்ணும்போது நமக்கு டீட்டெயில்ஸ் வந்து வந்துடும். ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வரும்போது அதில் தனிப்பட்ட ஒரு குடும்ப அட்டைக்கு ஒருவருக்கு மட்டும்தான் தள்ளுபடி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அந்தயோதயா அன்ன யோஜனா அட்டை AAY அந்த அட்டை வச்சிருக்கிறவங்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி ஆகும். அதே சமயம் இலங்கை தமிழர்கள், அதாவது முகாம்களில் வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள், இவர்களுக்குமே நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு குடும்ப அட்டையில் ஒருவருக்கு. நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் வந்து யாராவது அரசு ஊழியராகவோ அரசிடமிருந்து வருமானம் வாங்கக்கூடியவராகவோ இருக்கக்கூடாது. முக்கியமாக இந்த ஓய்வூதியதாரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் தள்ளுபடி அப்படின்றது ஒன்று கிடைக்கும். ஸோ எத்தனை சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 5 சவரனுக்கு உட்பட்ட நகைகளுக்கு மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும். 5 சவரனுக்கு கீழே நீங்கள் நகைக்கடன் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நகையை, அதாவது கூட்டுறவு வங்கிகளில் நீங்கள் நகையை வைத்து மினிமம் வந்து ஒரு வருஷம் இல்லை வந்து ஒரு 1.5 வருஷமானா ஆகணும். இப்போ தான் வச்சிங்க 2 மாதம் தான் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடிக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு. அதே போல் நகைக்கடன் தள்ளுபடிக்கான லிஸ்ட்டை வந்து தேர்தலுக்கு முன்னாடியே நமக்கு எடுத்துகிட்டு வராங்க. அதில் வந்து யார் யாருக்கெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒரு பட்டியலை வந்து தயாரித்து தமிழக அரசிடம் வந்து கொடுப்பாங்க. அதன்படி தமிழக அரசு அந்த அறிவிப்பை வெளியான பிறகு, அந்த அறிவிப்பை நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பு வெளியான பிறகு அந்தந்த வங்கி கிளைகளில் அதற்கான நோட்டீஸ் வந்து ஒட்டுவாங்க. அதாவது நோட்டீஸ் போர்ட்லேயே வந்து வெளியில் இவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி உண்டு அப்படின்ற வந்து நோட்டீஸ் ஒட்டிடுவாங்க அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்புகள் வந்து வெளியாக போகுது. இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்புகளுக்கு பற்றின ரெகுலர் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக்